சிவபதி வீட்டுக்கு போறாரு. மாப்பிள்ள என்ன காலிங் பெல் எல்லாம் அடிச்சுக்கிட்டு, உங்க வீடு மாதிரிதான். யாரு வந்திருக்கான்னு பாத்தியா? வாங்க மாப்பிள்ள. வந்த நாள்ல இருந்து அவ டெய்லி அழுதுகிட்டு தான் இருக்கா மாப்பிள்ள, நீங்க வருவீங்கன்னு. சரி ஜோதியே, போய் மீனால கூட்டிட்டு வா. மாப்பிள்ள நான் உங்க அத்தா வந்துட்டாங்க, கிளம்பு. வேறா வீட்டுல எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சக்தி. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? விருந்து சாப்பிட்டு தான் போனோம். டிக்கெட்டு மச்சான், மீனால கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். மீனால் கேட்டான்னு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கிளம்பு, நேரமாச்சு. அத்தான் நான் வரல. திருப்பதி கேக்குறாரு, என்ன மீனா விளையாடுறியா? மாப்பிள்ள உன்ன கூட்டிட்டு போக வந்திருக்காரு. குட்டிய கூட்டிட்டு வர்றப்ப நான் கூட்டிட்டு போக சொல்லிட்டேன் அவங்க கிட்ட, அதுக்கு தான் வந்திருக்காங்க. தெரியும்ல? தெரியும், நான் போகல. தங்கச்சி விளையாடாத மாப்பிள்ள, அவ வந்துருவா. மீனால் குழந்தை மாதிரி கோவப்பட்டானா மின்னல் மாதிரி வந்துட்டு மறைஞ்சிரும், அவ்வளவுதான். நான் மீனாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னா. மீனா கிளம்புறியா? உனக்கு எடுத்து வைக்க நான் ஹெல்ப் பண்றேன். நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, இப்ப என்ன புதுசா அக்கறை? நான் வாழணும்னு நினைச்சிருந்தா நீங்களும் அண்ணனும் இப்படியா பண்ணுவீங்க? என்ன புதுசா வந்து கொலையிறீங்க? என்ன நீ போய் சக்தி அத்தாச்சிய எவ்வளவு புடிவாதமா கூட்டிட்டு வந்த. அப்பா வேணான்னு சொன்ன பிறகு நீ வீட்டை விட்டு போயிட்ட. அப்பாவே அத்தாச்சிய மேலத்தாளத்தோட கூட்டிட்டு வந்துட்டாரு. உன் அன்புல இவங்க திமிரா இருக்காங்க, யாரும் சொல்ல தேவையில்லை. திருப்பதி சொல்றாரு, போன்னு சொன்னா போயிடணும் மீனா, இதை விட என்ன மரியாதை இருக்கு? வந்தாருன்னா ஆசையா கிளம்பி போகாம உங்க அம்மா மாதிரி மூக்க சிந்திக்கிட்டு இருக்க. உன்னாலதான் உன் பொண்ணு கெட்டு போறா. பொண்ணை தயார் பண்ணி மாப்பிள்ளை கூட அனுப்பு. ஆமா, எதுனாலும் நான் தான் இந்த வீட்டுல ஊருகா. உன்னால நான் திட்டு வாங்குறேன். அண்ணனை கூட்டிட்டு போய் டிஃபன் கொடு, அதுக்குள்ள கிளம்பி வந்துருவா. இங்க இருந்து சாப்பிட்டு போங்க, போலாம். மாப்பிள்ளைக்கு நான் இளநீ வாங்கிட்டு வரேன், நீ சாப்பாடை தயார் பண்ணு சக்தி. பொண்ணு வேற ரொம்ப சூடா இருக்கா, நீங்க கூலா இருந்தா தானே பொண்ணை கூட்டிட்டு போக முடியும். மாப்பிள்ளைய கூட்டிட்டு போ சாப்பிடறதுக்கு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? நான் போகலன்னு சொல்றேன். அப்பாவுக்கும் காதுல கேட்கல, உனக்கும் காதுல கேட்கலையாம்மா? நீ தானே உன் குடும்பம் உன் அத்தான்னு சொன்ன. அன்னைக்குமா, இன்னைக்கு எனக்கு போக விருப்பம் இல்ல, என்ன விட்டுரு. என் வீட்டுல நான் இருக்க கூடாதா? என் வாழ்க்கையை பத்தி நான் முடிவு எடுக்க கூடாதாமா? அப்பாவை மீறி நமக்கு என்னடி யோசனை இருக்கு? அவர் போனா போனோம், நில்லுனா நிக்கணும். பந்து மாதிரி உதச்சு விளையாடுங்க. வேணும்னா அங்க இருந்து இங்க உதப்பீங்க, இல்லாட்டி இங்க இருந்து அங்க உதப்பீங்க. நான் மறுபேச்சு பேசாம இருக்கணும், அவ்வளவுதானே. இந்த வீட்டுல இருக்கவங்க மாத்திரம் இல்ல, என் பிறந்த வீட்லயும் எந்த அக்கறையும் இல்ல என் மேல. அதான் அண்ணே வந்துருச்சே, அதனால நான் வேண்டாம். உன்னை வேண்டான்னு யாரு சொன்னா? உன் புருஷன் வந்திருக்காரு, ஒன்னா சேர்ந்து போய் வாழடி. உன் அக்கறை எல்லாம் எனக்கு புரியுது. அப்பா எதை சொன்னாலும் கேட்கணும். வர சொன்னாங்க வந்துட்டேன், போ சொன்னாங்க போகணும். புகுந்த வீட்டுல எனக்கு என்ன மதிப்பு இருக்க போகுது? எதுவுமே இருக்காதுமா. என்ன அப்பா கிட்ட சொல்லிரு. சொல்றாங்க, நம்ம நிலைமை இப்படி இருக்கே, இந்த ஆளு வேற என்ன வில்லி மாதிரி பாக்குறாரு. என் தலையெழு. சேரனுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறாங்க. சக்தியும் சேரனும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்றப்ப. சேரன் ஆட்டோல கூட்டிட்டு வர்றாரு அவர் வீட்டுக்கு. செல்வி சொல்றாங்க, மாமாவும் அக்காவும் மாதிரி அண்ணனும் அண்ணியும் ஆழத்தி எடுத்து உள்ள கூப்பிடுங்கம்மா. நீயே அன்னிக்கு ஆழத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வாமா. மீனாளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது, அதனால ஆழத்தி தட்டி விடுறாங்க. சூரி கேக்குறாங்க, மீனா ஏன் இந்த மாதிரி பண்ண? ஆழத்தி எடுக்கிறது நல்லதானேமா? நீ வருவேன்னு நாங்க எல்லாரும் ஆசையா காத்துக்கிட்டு இருந்தோம். நீ திரும்பி வந்ததுல எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே அத்தை, வீட்டை விட்டு போனது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சா? இதுல என்ன சந்தேகம் மீனா? நீயே என்னோட பொண்ணுதான், இதை நம்பிதான் அத்தை உங்க குடும்பத்து மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். உங்க பொண்ணு மாதிரின்னு சொல்றீங்க. என்ன எங்க அப்பா கூட்டிட்டு போனாங்கல்ல, அப்ப நான் எப்படி இருக்கேன்னு ஒரே ஒரு போன் பண்ணீங்களா? மாமா பேசாம நிக்கிறீங்க. சக்தி அத்தாச்சிய எங்க அப்பா கூப்பிடுற முடியும், நீங்க அந்த வீட்டு பொண்ணாதானே என்னை நீங்க நினைச்சிருந்தீங்க. அத்தாச்சி என் வீட்டுக்கு போனதும் நான் உங்க மருமகள் ஆயிட்டேன். என்னத்த சொல்றாங்க? அப்படிலாம் இல்ல மீனா, அப்படிதான். எல்லாரையும் நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீட்டை விட்டு போறப்போ உங்க எல்லாரோட அன்புக்காண்டி ஏங்குனது உண்மைதான். அன்பு உங்ககிட்ட இருந்தா நான் போன மறுநாளே அத்தாங்கிட்ட சொல்லி எங்க அப்பா கிட்டையும் சொல்லி கூட்டிட்டு வர சொல்லி இருக்கணும்ல. யாருமே அதை செய்யலையே. ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஆசை பாசம்னு சொல்லி பூசி மொழுகிறது நடிப்பு மாதிரில இருக்கு.
மீனா பாசம் வச்சா உசுரையே கொடுப்பா. நடிக்கிறாங்கன்னு நினைச்சா என் மனசு இறங்கவே இறங்காது. போதும், இந்த மீனா எதிர்பார்த்ததெல்லாம் போதும் உங்ககிட்ட. சக்தி அத்தாச்சி வாழ்க்கைக்கு எங்க அப்பா உத்தரவாதம் கொடுத்ததும் யாரும் என்ன சமாதானப்படுத்த பயங்கரமா டிராமா பண்றீங்களா? பொண்ணு நல்லா வாழ்ந்தா நான் இந்த வீட்டுல நல்லா வாழலாம். உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னா யாருமே என்ன பொருட்டா கூட பார்க்கல. இல்ல சக்தி அத்தாச்சிக்கு என்ன நடந்தாலும் இந்த குடும்பம் என்ன பலி கொடுக்க ரெடியா இருக்கு. நல்லா புரிஞ்சு போச்சு. நேற்று உங்ககிட்ட அன்பை எதிர்பார்த்த மீனா வேற, நான் வேற மீனா. பழைய மீனாவா நினைச்சு யாரும் என்கிட்ட நடந்துக்க வேணாம். பொண்ணு அந்த வீட்டுல நல்லா வாழ்றதுக்காண்டி பாசம் வைக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. மாத்திரம்தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். எந்த பாசமலர் வேஷமும் இங்க வேணாம். உங்க எல்லா சாயமும் வெளுத்து போச்சு. ஏனெல்லாம் பிடிச்ச குடும்பம். என்னடா இது? இத்தாலியின் நாணயம் லிரா. நாளை சந்திப்போம்.